இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டி அட்மிஷன் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வந்துள்ள அப்டேட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் குறைதீர் முகாமில் அளித்த மனுவிற்கு பதில் அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனுப்புதல் மென்ஷன் பண்ணிவிட்டு பெறுதல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனுப்புதல் பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் திருப்பத்தூர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெறுதல் பார்த்தீங்கன்னா மாவட்ட அமைப்பாளர் 10 ரூபாய் இயக்கம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு பொருள் பார்த்தீங்கன்னா மக்கள் குறை தீர்க்கும் நாள் மணி எண்ணுடைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாவட்ட அமைப்பாளர் 10 ரூபாய் இயக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் RTE 25% மாணவர்கள் சேர்க்கை செய்திட பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டி பெறப்பட்ட மனு தொடர்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்வை பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் குறைதீர் நாள் பார்த்தீங்கன்னா 21 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் சுயநிதி பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் மாணவர்கள் சேர்க்கை குறித்து அரசிடமிருந்தோ அல்லது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்ட மாநில முதன்மை தொடர்பு அலுவலரிடமிருந்தோ 2025-2026 கல்வி ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கை குறித்து இந்நாள் வரையில் எவ்வித தகவலும் பெறப்படவில்லை. குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் RTE 25%, 2025-2026 கல்வி ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை சார்பான தகவல்கள் பெறப்பட்டவுடன் பொதுமக்களுக்கு இத்திட்டம் பற்றிய கல்வித்துறை சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வரை பார்த்தீங்கன்னா RTE அட்மிஷன் சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் வந்த பிறகு பொதுமக்களுக்கு இது சம்மந்தமாக அப்டேட் கொடுக்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் தான் இதை மென்ஷன் பண்ணி இது வெளியிட்டிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கிய அப்டேட். ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது வரை RTE சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. மே மாதம் முடிவதற்குள் பார்த்தீங்கன்னா RTE அட்மிஷன் தொடங்கப்படாதுன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் நடத்தி விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.